அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. நெஞ்சமெங்கும் நிறைந்திருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு தனுசு ராசி அன்பர்களுக்கு நடக்கவிருக்கும் சதுர்கிரக யோகம். அதாவது சூரியன், சுக்கிரன், புதன் மற்றும் குரு ஆகிய 4 கிரகங்களுடைய சேர்க்கை உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமான நோய் மற்றும் சத்ருஸ்தானத்தில் இந்த 4 கிரகங்களுடைய சேர்க்கையானது நடைபெறுகிறது. இது ரிஷபத்தில் நடைபெறுது. இந்த நிகழ்வானது 25/5/2024 முதல் 8/6/2024 வரை, அதாவது 15 நாட்களுக்கு நடைபெற இருக்குங்க. ஸோ சில கிரகங்கள் சில ராசிகளில் ஒரு குறிப்பிட்ட குறைவான நாட்கள் மட்டுமே சஞ்சாரம் செய்வாங்க. அப்படி செய்யும் பொழுது அது ஒரு அபரிவிதமான அரிதான யோகங்கள் அப்படிங்கிறது ஏற்படுத்துங்க. தொடர்ந்து அதாவது ஒரு சில ராசிகளுக்கு தொடர்ந்து பல வருஷமாவோ இல்லை பல மாசமாவோ, அதாவது அவங்களுக்கு இருந்து வந்த அதாவது ரொம்ப கஷ்டத்தையே கொடுத்துட்டு வந்திருந்த சிலருக்கு இந்த கிரகங்களுடைய சேர்க்கை, அதாவது இந்த அபரிவிதமான யோகம் திடீர் ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைப்போதுங்க. அப்போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து நல்ல நிகழ்வுகள் மட்டுமே நடக்கிறதுக்கான சூழல் அப்படிங்கிறது உருவாக்கும். ஸோ அப்படியேற்பட்ட இந்த சதுர்கிரக யோகம் தனுசு ராசி அன்பர்களுக்கு, இந்த சூரிய பகவான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சூரியன் அப்படின்னு யாருன்னா ஆத்மகாரகன் என்று அழைக்கக்கூடியவர், நவகிரகங்களிலே முதல் கடவுள். அதே போல் இந்த அரசியல் துறை, அரசு பணி, தலைமை பண்பு, நிர்வாக திறமை, தந்தை மற்றும் தந்தை வழி உறவுகளை குறிக்கக்கூடியது இந்த சூரிய பகவான். அதே போல் இந்த சுக்கிரன் நவகிரகங்களில் இளவரசன், காதல் இளவரசன் என்று அழைக்கக்கூடிய இந்த சுக்கிர பகவான் காதல், திருமணம், தாம்பத்தியம், சொகுசு வாழ்க்கை மற்றும் ஆடம்பரம், குழந்தை பாக்கியம் போன்ற அனைத்து செல்வங்களையும் கொடுக்கக்கூடியவர் இந்த சுக்கிரன். அதே போல் புதன் புத்திகாரகன். ஒரு மனிதனுக்கு தேவையான அறிவு, ஆற்றல், திறன், சிந்தனை, செயல்பாடு, புத்தி கூர்மை, கல்வி அனைத்தையும் கொடுக்கக்கூடியவர் இந்த புதன் பகவான். அதே போல் இந்த குரு பகவான் மங்களகாரகன் என்று அழைக்கக்கூடியவர். ஒரு மனிதனின் மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம், சுயஸ்தானம், பின் அந்த மனிதனுடைய புகழ், பக்தி, ஆன்மீகம் அனைத்தையும் கொடுக்கக்கூடியவர் இந்த குரு. ஸோ இந்த 4 கிரகங்களுடைய சேர்க்கை தனுசு ராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறதை தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாம். நம்ம சேனலை முதல் முறையை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ தனுசு ராசி அன்பர்கள் குரு பகவானை அதிபதியாக கொண்டவர்கள். ஸோ எந்த விஷயத்தையுமே தெளிவாக செயல்படுத்தக்கூடிய நபர்கள், கௌரவத்துக்காக எந்த ஒரு விஷயத்தையுமே கட்டுப்பாடோடு செய்யக்கூடிய ஒரு நபர்கள், எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் அடுத்தவங்க கிட்ட உதவி அப்படிங்கிற ஒரு சூழலில் எதிர்பார்க்காத நபர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் இவங்கக்கிட்ட புத்திமதியை கேட்டு இவர் பார்த்து ஒருத்தர்கிட்ட ஒரு புத்தி சொன்னார் அப்படின்னா திருடன் கூட நல்லவனாக மாறுறதுக்கான சூழல் அப்படிங்கிறது ஒன்று உருவாகும். அதே போல் தன்னுடைய பேச்சுக்களில் ஒரு தன்மை இருக்குங்க, தெளிவு இருக்கும், துணிவு இருக்குங்க. அதாவது இந்த வார்த்தைகள் சொல்லக்கூடியது மற்றவர்களுக்கு ஒரு போதனையாக கூட இருக்குங்க. தான் ஒரு விஷயத்தை மற்றவங்கக்கிட்ட சொன்னாங்க அப்படின்னா அந்த விஷயத்தை அவங்க கண்டிப்பாக கேட்டு நடந்து அதற்குண்டானபடி முயற்சிகள் எடுக்கும்போது அவங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு வெற்றி அப்படிங்கிறதுக்கும் எல்லாருக்கும் ஏணிப்படியாக இருந்து தான் பழக்கம். அதே போல் உதவி செய்யும் மனப்பான்மையை அதிகமாக கொண்டவர்கள், மற்றவர்களுக்கு ஒரு உதவி அப்படின்னு சொன்னால் தன்னுடைய வேலையை விட்டுட்டு கூட அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நபர்கள். ஸோ இந்த நபர்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு சொன்னால் தொழில் ரீதியாக வியாபாரத்தில் தேவையில்லாத இழப்புகள் அப்படிங்கிறதுங்க. ஒரு வியாபாரம் செய்கிறாங்க, அதில் தேவையில்லாத நஷ்டங்கள் அப்படிங்கிறது வந்துடுதுங்க. அதே போல் இது வரைக்கும் தொழிலில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை, ஒரு லாபமான சூழ்நிலை அப்படிங்கிறது அமையவே மாட்டேங்குது. ஏதாவது ஒன்று கஷ்டப்பட்டு தன்னுக்குள்ளே இருக்கக்கூடிய திறமைகள் அனைத்து முயற்சிகளும் எடுத்து அந்த வாழ்க்கையில் நல்ல ஒரு தருணத்திற்கு வரணும், நல்ல ஒரு வெற்றி பாதை நோக்கி போகணும்னு எடுத்த முயற்சிகள் வியாபார ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் எல்லாமே மந்த நிலையை கொடுத்துட்டு இருந்தது. ஸோ மற்றவங்களுக்கு செஞ்சால் நல்லா சக்ஸஸ் ஆகுதுங்க, தனக்கு தானே செஞ்சுக்கிட்டால் ஃபெயிலியர் ஆகுது. தன்னை பார்த்து தான் சொல்ல விஷயத்தை பண்ணவங்கெல்லாம் இன்றைக்கி ஓஹோன்னு இருக்காங்க, நான் தன்னுடைய வாழ்க்கை இன்றைக்கி இவ்வளோ கஷ்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சி வருத்தப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சந்தர்ப்பங்கள் கிடைச்சதுன்னா அதை வச்சு நம்ம எப்படியாவது முன்னேறி வந்துடலாம், வாழ்க்கையில் அடி விழலாம், அடிமேல் அடியாக விழுந்து அந்த அடியிலிருந்து தப்பிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சூழ்நிலை உருவாகவே மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு இருக்க நபர்களுக்கு, வியாபாரிகளுக்கும் வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டமாக இருக்க போதுங்க. உங்களுடைய வியாபாரத்தில் இதுவரை இருந்து வந்த இழுபறிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக விலகும். தொழிலில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் அப்படிங்கிறது விலகிங்க. தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது அடையுங்க.
நல்ல லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள். ஏன்னா திறமசாலி, எவ்வளோ பெரிய வேலையை கொடுத்தாலும் கஷ்டப்பட்டு செஞ்சுருவீங்க. உங்களுடைய தொழிலில் எவ்வளோ கஷ்டப்படணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதற்குண்டான முயற்சிகள் கண்டிப்பாக நீங்கள் எடுப்பீங்க. இது வரைக்கும் இருந்த அந்த தடைகள் விலகும்பொழுது தொழில் ரீதியாகவும் வியாபார ரீதியாகவும் நிச்சயம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் கண்டிப்பாக ஒரு வெற்றியாக இருக்க போகுது. நல்ல ஒரு லாபகரமான சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாக்கும். அதே போல் இந்த வேலையில் இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம், நல்லா வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி பேர் மட்டும்தான் இருக்கே தவிர அந்த பேருக்குண்டான பொறுப்புகள் அப்படிங்கிறது எனக்கு இல்லை. நல்லா வேலை செய்கிறப்பா, நல்லா சூப்பராக வேலை செய்கிறீங்க, இவர்கிட்ட கொடுத்தா எந்த வேலையும் வேணும் செஞ்சு முடிச்சிருவார் அப்படின்னு சொல்லி மற்றவங்களோட வேலையை நம்மகிட்ட கொடுக்க தான் பார்க்குறாங்களே தவிர நமக்குன்னு உண்டான அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்கவே மாட்டேங்குது. ஒரு பதவி உயர்வு அப்படிங்கிறது இல்லைங்க, தேவையில்லாமல் அப்போ சம்பள உயர்வும் கிடையாது. அப்போ சம்பள உயர்வு இல்லாதனால தேவையில்லாத விஷயங்களுக்கு கடன் வாங்கி அந்த கடனுக்கு வட்டி கட்டக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை. அதே போல் வாங்குகிற சம்பளம் மொத்தமாக இஎம்ஐக்கே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் கண்டிப்பாக ஒரு நல்ல தருணமாக இருக்க போது. இந்த குரு பகவானுடைய பார்வை 10ஆம் இடம் தொழில் மற்றும் வேலை அப்படிங்கிற அமைப்பில் 10ஆம் இடத்துல குருவோட பார்வைப்படுறதுனால வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். பதவி உயர்வோடு கூடிய சம்பள உயர்வு கண்டிப்பாக கிடைக்குங்க. நல்ல மதிப்பும் மரியாதை அந்தஸ்து உங்களுக்கு கண்டிப்பாக உயரும். ஸோ வாழ்க்கையில் இது வரைக்கும் கஷ்டப்பட்ட சம்பாதிக்கிற பணத்தை மொத்தமாக இஎம்ஐயிலே கட்டி வாழ்க்கை ஓடிட்டுருக்குன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு அட்லீஸ்ட் சேமிப்புக்குன்னு சில சூழ்நிலைகள் உருவாகக்கூடிய தருணமாக இருக்க போது. இருந்தாலும் கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனம் செலுத்தணுங்க. தேவையில்லாத விஷயத்துக்கு கடன் வாங்காமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த பதவி உயர்வோ ஒரு சம்பள உயர்வு வரும்பொழுது அந்த பணத்தை நம்ம ஓரளவுக்காவது பாதுகாப்பு பண்ண முடியும், அந்த செலவினங்களிலிருந்து தப்பிக்க முடியும் அப்படிங்கிறது இது ஒரு விஷயமா தெளிவாக சொல்லிக்கிறேங்க. அதே போல் இந்த திருமணம் சார்ந்த சில யோகங்கள், திருமணம் அப்படிங்கிறது தடையாகவே இருந்துகிட்ருக்கு. எங்கே போனாலும் தேவையில்லாத நமக்கு அதாவது ஒரு அவமானமாகவே உருவாக்கிட்டு இருக்கு. என்னப்பா வயசாயிட்டே போயிட்டுருக்குன்னு எப்போ தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், காலம் கடந்துட்டு போயிட்டுருக்கு இல்லையா. ஸோ கரெக்டான நேரத்தில் ஒரு திருமணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி நம்மளை குத்தி காட்டும் போது தான் தெரியுது. ஸோ திருமணம் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு பந்தம். ஸோ இவங்களுக்காகவாவது நம்ம திருமணம் செஞ்சு தான் ஆகணும், மற்றவங்க நம்மளை குறை சொல்லாத அளவுக்காவது நம்ம வாழ்க்கையில் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நிறைய பொறுப்புகள், நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்திருக்குங்க. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாத்தையும் முடிச்சுட்டு நீங்கள் ஓகே உங்களுக்கான ஒரு லைஃப்பை தேடணும் அப்படின்னு நினைக்கும் போது காலம் கடந்து போயிட்டுருக்கு. ஸோ அப்போ அந்த நேரத்தில் நம்ம நினச்ச மாதிரி நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு மன வாழ்க்கை அமையலை அப்படிங்கிறதுனால இதுவே ஒரு விரக்தியாக இருக்கும். ஸோ இந்த வரக்கூடிய காலகட்டங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல யோக காலமாக இருக்கும் போது திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சியும் கண்டிப்பாக ஒரு வெற்றி பயணத்தை நோக்கி தான் கொண்டு போகுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக விலகுங்க. ஸோ எதுக்கெடுத்தாலும் கோவப்படுறாருங்க, கோவப்பட்டு திட்டுறாரு, தேவையில்லாத விஷயத்திலெல்லாம் போய் தலையிடுறாரு, இதை பண்ணாத அப்படின்னு சொன்னால் நம்ம மேலே கோவத்துக்கு வராரு. ஸோ கணவர்கிட்ட சரியாக பேசவே முடியல, எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு, என்னோட பேச்சை கேட்டார் அப்படின்னா வாழ்க்கையில் உருப்படுவார், நல்ல நிலைமைக்கு இருப்பார், யார் பேச்சையும் கேட்காம தன்னை பண்ணுற விஷயங்கள் எல்லாம் கரெக்டுன்னு நினச்சி பண்ணி எல்லாத்து விஷயத்தையும் இழந்துட்டுருக்கிறாரு. ஸோ இதை சொல்லும் போது எனக்கு அவருக்குள்ளே இருக்கிற வாக்குவாதங்கள் அதிகமாகிட்டுருக்குன்னு சொல்லி மனைவி கணவரை பார்த்து குறை சொல்வதும், ஸோ கணவர் அதே போல் மனைவி பார்த்து குறை சொல்லும் சூழ்நிலை உருவாயிட்டுருக்குங்க. இந்த வாழ்க்கையில் எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது எப்போ தீரும்? ஒருத்தர் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டு நடந்துக்கிட்டாருன்னா குடும்பத்தில் எல்லாருக்குமே நல்லது, குழந்தைங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடிய சூழ்நிலை எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த வரக்கூடிய காலகட்டங்கள் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை, குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் விலக போகுது. குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய 2ஆம் ஸ்தானம், அதாவது குடும்பம் தனஸ்தானத்தில் படும்பொழுது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் விலகுங்க. கடன் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் தீருங்க. அதாவது ரொம்ப நாளாக ஒரு சில பணத்தை எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க, தன வரவு அப்படிங்கிறது தடைப்பட்டிருக்கும், அந்த வரவுகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். இதனால் உங்களுடைய பழைய கடனை அடைப்பதற்கான சில சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகுங்க. புதிய சொத்துக்கள், அதாவது வீடு கட்டுறதுக்கான யோகம், வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கான யோகம், அசை மற்றும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான சில சூழல் அப்படிங்கிறது உருவாகுங்க. அதே போல் வீட்டுக்கு தேவையான சில ஆடம்பர பொருட்களை வாங்குவதற்கான சில தருணமாக இந்த வரக்கூடிய சதுர்கிரக யோகமானது உங்களுக்கு கொடுக்க போதுங்க. ஸோ பண வரவு கரெக்டான நேரத்தில் உங்களுக்கு திருப்தி தருங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி போட்டு குழந்தைகளையும் மனைவி எல்லாத்தையும் சந்தோஷமாக வச்சுட்டு இருக்கிறதுக்கான தருணமாக இது. இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் தீரப்போகுதுங்க. பணம் சம்மந்தப்பட்ட சில தேவைகள் கரெக்டான நேரத்தில் உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்குங்க. புதிய சொத்துக்களை வாங்குவதற்கான யோகம், வீட்டுக்கு தேவையான அதாவது பொருட்களை வாங்குவதற்கான சில சூழல் அப்படிங்கிறது உருவாகும். அதே போல் இந்த உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணுங்க. இந்த 6ஆம் இடத்துல இந்த குரு, சூரியன், சுக்கிரன் மற்றும் புதன் ஆகிய 4 கிரகங்கள் சேர்க்கை இருக்கும்போது
இதுவரைக்கும் உடல் ரீதியாக இருந்த அந்த பாதிப்புகள் அனைத்தும் கண்டிப்பாக விலகும். இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணுங்க. திடீர்னு தேவையில்லாத சில பிரச்சனைகள், வயிறு சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகள், டென்ஷன், கரெக்டாக தூங்காதனால தலைவலி போன்ற தொந்தரவுகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. கரெக்டான நேரத்தில் சாப்பிட்டு கரெக்டான நேரத்தில் தூங்குனீங்க அப்படின்னா இந்த உடல் ரீதியாக வரக்கூடிய புதிய தொந்தரவுகள் அப்படிங்கிறது அதுலேருந்து நீங்கள் விலகி இருக்கலாம். குழந்தைங்களுடைய கல்வியில் நல்ல ஒரு மேன்மை இருக்குங்க. ஏன்னா இந்த 2ஆம் இடத்துல குடும்பம், தனம், கல்வி மற்றும் வாக்குஸ்தானத்தில் தான் இந்த குருவுடைய பார்வையும் படுது. அப்போ கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம், கல்வியில் அதாவது உயர்கல்வி சென்று படிப்பதற்கான சில யோகங்கள், வெளிநாடு சென்று படிப்பதற்கான சில தருணங்கள், அதாவது கல்வியில் நல்ல ஆர்வ நிலையும் கல்வியில் நல்ல முன்னேற்ற நிலையும் கொடுக்குங்க. அதே போல் ஒருத்தர் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றக்கூடிய தருணமாக இந்த வரக்கூடிய இந்த சதுர்கிரக யோகம் உங்களுக்கு எல்லா விதத்துலையும் நல்ல ஒரு பலனை கொடுக்கும். இந்த வாய்ப்பை கரெக்டான விதத்தில் பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா எல்லாமே நல்ல ஒரு சூழலை நோக்கி உங்களை கொண்டு போகுங்க. ஸோ இதெல்லாம் கோச்சார பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் உங்கள் ஜாதகத்துலேயும் இருக்குது அப்படின்னு நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுடைய ஜனன ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுட்டு அதற்குண்டால் போல் இந்த திருமண யோகம் இருக்கா, புத்திர பாக்கியம் இருக்குதா, வேலைக்கு போகிற யோகம் இருக்கா, தொழில் பண்ணுறதுக்கான சில தருணங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டான விதத்தில் அனலைஸ் பண்ணி அதற்குண்டார் பண்ணி சில முயற்சிகள் எடுத்தீங்கன்னா வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்குங்க. அதே போல் உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சு வச்சிங்கன்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படும். மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.